முதலீட்டாளர்களின் சொர்க்கபுரியாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 20 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியாவை மாற்றுவதே தமது கனவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சிலிக்கன் வேலியில் நேற்று பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு டவுன்ஹால் பகுதியில் உள்ள ஃபேஸ்புக் தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். ஃபேஸ்புக் நிறுவனர் ஜூக்கர்பர்க்குடன் இணைந்து ஃபேஸ்புக் பயன்பாட்டாளர்களிடையே உரையாற்றிய மோடி, இந்தியாவில் அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் அரசு நிர்வாகம் எளிமையானதாகவும் திறமையானதாகவும் வெளிப்படையானதாகவும் மாறியுள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்த மோடி, உலகிற்கு பண கஷ்டம் இல்லை என்றும் பல்வேறு நாடுகள் அதிக அளவு பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார். அத்தகைய நாடுகளை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பதாக கூறிய மோடி, முதலீட்டாளர்களின் சொர்க்கபுரியாக இந்தியா விளங்குவதாகவும் கூறினார். தற்போது 8 லட்சம் கோடி டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 20 லட்சம் கோடி டாலர் அளவிற்கு உயர்த்துவதே தமது இலக்கு என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தனது தாய் தனக்காகப்பட்ட கஷ்டங்களை நினைவு கூர்ந்தபோது மோடி கண் கலங்கினார். But through television she knows what's happening around the world through the news. When we were small, what we used to do to get by was that we used to go to houses, our neighbors' houses nearby. बर्तन साफ करना, We used to clean the dishes, fill water. मजदूरी करना, Do hard chores. आप कल्पना कर सकते हैं कि एक माँ ने So you can imagine what a mother had to do, अपने बच्चों को बड़ा करने के लिए what a mother had to do to raise her children. कितना कष्ट उठाया. சான் ஜோன்ஸ் நகரில் உள்ள கூகுள் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற டிஜிட்டல் இந்தியா மாநாட்டில் பேசும்போது, கூகுள் நிறுவன பங்களிப்புடன் இந்தியாவின் 500 ரயில் நிலையங்களில் இணையதள சேவைக்கான வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் விவசாயிகள் வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அதன் மூலம் விவசாய நுணுக்கம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதையும் மோடி நினைவு கூர்ந்தார். ஆண்ட்ராய்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற விஷயங்கள் தான் இன்றைய இளைஞர்களின் விவாதமாக உள்ளது என்றும் சமூக வலைதளங்கள் சமூக தடைகளை அகற்றியுள்ளதாகவும் மோடி அப்போது குறிப்பிட்டார். கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரியான தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை உள்ளிட்டோருடன் அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை திரு மோடி சுற்றி பார்த்தார்.